கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே தேவனை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காகவும் செய்தியை பகிர்ந்து கொள்ள உங்களுடைய போதகர் பாஸ்டர் காந்தன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. விசேஷமாக இன்றைக்கு ஞானஸ்நானம் ஃபுல் மெம்பர்ஷிப் முழு அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் யாவரும் எபிரேயருக்கு எழுதின நிருபம், can we all turn to Hebrews chapter 12, 12வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். நாம் யாவரும் எழுந்திருப்போம். இன்றைக்கு வாசிக்கிறவர்கள் மைக் வைத்திருக்கிற திமோத்தி, are you reading? Who is reading? எல்லாரும் எழுந்திருப்போம். எபிரேயர் Hebrews chapter 12, எபிரேயர் 12 1 துவங்கி 3வது வசனம் வரைக்கும் இந்த 3 வசனத்தை. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சபையார் அமர்ந்திருப்போம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வேதாகமத்திலே ஒரு ஓட்டத்துக்கும் ஒரு போராட்டத்துக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. A Christian life is portrayed as a race in our from the Bible. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு ஓட்ட பந்தியிலே நாம் சேரும் பொழுது அந்த ஓட்ட பந்தியிலே நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி தொடருகிறோம், எப்படி முடிக்கிறோம், அதை குறித்து நாம் சிந்திப்பது மிக நல்லது. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு சிலர் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் நாம் சில வருடமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் என்ன முக்கியம் என்றால் ஒழுங்காய் முடிப்போமா? அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். Are we going to finish well? That is the question we must raise ourselves. நமக்குள்ளாக கேள்வி கேட்க வேண்டியது என்னது? நான் கர்த்தருக்குள்ளாக என்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்துட்டேன், நான் இத்தனை வருஷம் ஓடி வந்திருக்கிறேன், ஆனால் நான் முடிக்க போகிறேனா இல்லையா அப்படின்ட்டு நமக்குள்ளார ஒரு சிந்தனை இருப்பது மிக நல்லது. காரணம் என்ன தெரியுமாங்க? வழக்கமாக எந்த விஷயமானாலும் சரி, வியாபாரமும் சரி, ஒரு ஓட்ட பந்தயத்திலும் சரி, நன்றாய் நாம் ஆரம்பிப்போம். வி பிகின் வெல், இல்லைங்களா? ஒரு வியாபாரத்திலேயே எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நல்லா சந்தோஷமாய் ஆரம்பிக்கிறோம். வி டேக் ஈவன் ப்ரைட் டு பிகின் சம்திங். சந்தோஷத்துடன் ஒரு படிப்பை கூட நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பெருமையோடு ஆரம்பிக்கிறோம். ஆனால் முடிவு எப்படி முடிக்கிறோம், படித்து முடிக்கிறோமா? இன்றைக்கு கிறிஸ்டினா கூட சொன்னாங்க பாருங்க, நான் இந்த படிப்பை முடிப்பனா என்று ஒரு காலகட்டத்தில் ஒரு சந்தேகத்தோடு எழுப்பினாங்க இல்லையா? நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் நாம் முடிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்போம். Ecclesiastes chapter 7 verse 8 says, வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அது முடிவு நல்லது. அப்படி என்றால் நாம் துவங்குறோம், ஆனால் முடிக்கிறோமா? அநேக வியாபாரிகளை பார்ப்பீர்களால், இந்திய வியாபாரிகள் நல்லா ஆரம்பிப்பாங்க, புதுசாக இருக்கும் கடை, எல்லா பொருளும் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் எத்தனை நாள் அது தொடர்ந்து இருக்கும்? இன்றைக்கு ஒரு சில நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாக என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று வந்திருக்கிறோம். ஆனால் தொடருகிறோமா? Are we continuing in the faith?
are we going to finish well? நாம் இந்த ஓட்டத்தை நன்றாய் முடிப்போமா? அதனால தான் சொல்லியிருக்குது, பெருமையை பார்க்கிலும் பொறுமை சிறப்பு. சரிங்களா? நமக்கு பெருமை இருக்கிறதோட பொறுமை நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தொடர விரும்புகிறேன். I'm going to share an illustration. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு படிப்பை ஆரம்பித்தேன் படிக்க. I enrolled myself in a course. இது 3 வருஷ படிப்பு. இந்த படிப்பு 3 வருஷனால என்னுடைய மனசில் இந்த படிப்பு நான் முடிப்பேனா அப்படின்னு கூட எனக்கு ஒரு கேள்விதான் இருந்தது. ஆனாலும் என்னுடைய வகுப்பில் 40 பேர் கிளாஸில் இருந்தோம் நாங்கள். There were 40 of us in my class. இந்த வகுப்பு ஆலோசனை இறையியல் இந்த படிப்பு குறித்து தான் நான் படிக்க போயிருந்தேன். அப்போது என்னுடைய படிப்புக்கு அந்த படிப்புக்கு வந்த எல்லாரும், those who have enrolled took pride. நாங்கள் எல்லாரும் அநேக மாணவர்கள் என்ன சொன்னார்கள்னா, நாங்கள் படிப்பு முடித்த உடனே நான் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்க போகிறோம், நாங்கள் ப்ரொஃபஷனலாக வரப்போகிறோம், நாங்கள் பிறருடைய பிரச்சனைக்கு நாங்கள் உதவி இருக்க போகிறோன்னு சொல்லி ஒரே சந்தோஷம், ஒரே எதிர்பார்ப்பு. There was a great enthusiasm and there was a great interest in all the students. வந்த மாணவர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் இருந்தது. ஆனால் முதல் வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு சிலர் விலகிட்டாங்க. 2வது வருஷம் முடிந்த உடனே என்னுடைய வகுப்பில் ஒரு பிளாக் லேடி இருந்தா. அவள் பேர் கேரன், நம்ம கேரன் பேர் தான். ஒரு சவுத் கொரியா நாட்டிலேருந்து வந்த ஒரு பெண் இருந்தால் ஜாய் என்று. இந்தியாவிலேருந்து குஜராத்தில் மாநிலத்திலேருந்து வந்த ஏஞ்சல் கிறிஸ்டியன் ஒரு பையன் இருந்தார். நான் மலேசியாவில். ஸோ இப்போ என்னுடைய வகுப்பில் இவ்வளோ பேரும் 3வது வருஷம் வரும்போது, when it came to the 3rd year, the final year, 13 பேர் தான் இருந்தோம். ஆனால் முடித்தது 12 பேர். ஸோ நாம் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஆரம்பிக்கும் போது நாம் இலக்க மறந்துடக்கூடாது. You should not forget where you are heading in your pursuit in your faith. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் இலக்கு எதை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். I greet each one of you. ஆனால் நீங்கள் எப்படி முடிக்க போகிறீர்கள் அதான் முக்கியம். நான் 12 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கு 69 வயசு, நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியுமா? அதான் முக்கியம். புரியுதுங்களா? ஸோ நாம் வேதத்தில் நான் ஒரு சிலரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்ப போகிறேன். I'm going to share to you 5 characters. இந்த 5 பேரை குறித்து நான் எப்படி இந்த 3 பேர் ஒழுங்காக முடிக்கல. இதில் முடித்தவர்கள் 2 பேர் தான். ஆனால் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்களா, வழக்கமாக ஒழுங்காக வேதத்தை வாசித்து உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்களானால் அநேகர் ஒழுங்காக முடிக்கல. There were many who did not finish their race in Christ as the scripture says. ஒரு சிலர் தான் முடித்தார்கள் ஒழுங்கா. குறிப்பாக வேதாகமத்தில் 40 ராஜாக்கள் இருந்தார்கள். 6 ராஜாக்கள் தான் தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்தார்கள். தேவனுக்கு 100% ஒப்பு கொடுத்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் தேவனை விட்டு விலகி போனார்கள். அப்படி என்றால் இந்த statistics says from the scripture that only a handful finished well in their leadership and in their life with God. தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு சிலர் தான் ஒழுங்காக என்ன செஞ்சாங்கங்க, முடிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. It is a great warning for each one of us. When you become a Christian, are you persisting in the faith? கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு நான் தொடர்ந்து இருக்கிறேனா, நான் ஒழுங்காய் இந்த ஓட்டத்தை முடிப்பேனா என்று சொல்லி இந்த 5 பேர் வாழ்க்கையிலே நான் குறிப்பாக 3 பேர் முடிக்காதவர்களை குறித்து நாம் கேட்க போகிறோம்.
முடித்தவர்கள் 2 பேரை குறித்து பார்க்க போகிறோம். இவர்களை குறித்து பார்க்கும்போது 2 முக்கியமான காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லுவேன். I'm going to share 2 perspective from their lives. First one, how they started. எப்படி ஆரம்பித்தார்கள் இந்த ஓட்டத்தை. இன்றைக்கு ஒரு சிலர் சாட்சி சொன்னாங்க பாருங்க, நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில்தான் தான் பிறந்து வளர்ந்தேன், ஆனால் அது பிறகுதான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்டினா சொன்னாங்க, ரைட். மற்ற 2 பேர் நான் பெரிய ட்ரக் அடிக்ட், நான் பெரிய பக்தனாக இருந்தேன், சரிங்களா. அவர்களுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஆரம்பம் இல்லை. Their beginning was not the same. They began differently. வித்தியாசமான ஒரு ஆரம்பம் இருந்தது. ஆனால் எப்போ கிறிஸ்துக்குள் ஆரம்பிக்கிறீர்களோ அதான் உண்மையான ஆரம்பம், அளவிட்டால் நீங்கள் நல்ல ஆரம்பம் என்று சொல்லலாம். நாம் என்ன பார்க்கிறோம், ஆரம்பிக்கிற இவர்கள் என்னத்தினால வருகிறார்கள் கிறிஸ்துவுக்குள். You have to ask yourself, why are you in Christ? கிறிஸ்துக்குள் நீங்களும் நானும் வந்ததுக்கு காரணம் என்னது? What made you to commit to Christ? இல்லைங்களா. ஆனால் இந்த ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பாஸ்டர் கெல்வின் என்ன சொன்னார், God bless your life, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி வாழ்த்தினார். நான் அப்படி என்றால் நம்மளுடைய ஆரம்பத்தில் நாம் ஆண்டவருக்குள்ளாக உறுதியான ஆரம்பம் கடைசி மட்டும் இருக்க வேண்டும். நான் இந்த வேதாகமத்தை பார்க்கும் பொழுது முதல் நபரை நான் உங்களுக்கு சாலமோன் அரசரை குறித்து சொல்ல போகிறேன். I'm going to share to you about King Solomon. சாலமோன் அரசர் இஸ்ரேல் நாட்டில் 3வது அரசராக தெரிந்து கொள்ளப்பட்டார். Solomon was the 3rd king of Israel. இஸ்ரேல் தேசம் ஆரம்பிக்கப்பட்டு 3வது அரசனாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா தாவீது அவரை ராஜாவாக நியமித்தார். கிங் டேவிட் appointed him as his successor. நியமிக்கப்பட்ட சாலமோன் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் ராஜாவை வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். He prayed, he said, Lord, I want to rule these people which are huge, பெரிய ஜனக்கூட்டம், எனக்கு சொந்தமாக என்னால் செய்ய முடியாது, உங்களுடைய ஞானத்தை வேண்டும் என்று கேட்டார். வாசிப்போம் நாம் எல்லாரும். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம், 1 Kings chapter 3. ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தொடர்ந்து வாசிங்க. சாரி, என்ன கேட்டாரு ஆண்டவர்? என்ன கேட்டார்? உனக்கு என்ன வேணும் நீ கேளுன்னு சொன்ன போது ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னார்? சாலமோன் எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டார். நீங்கள் அதே பிரகாரம் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் 13வது வசனத்திலே பாருங்கள். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. சரி, என்ன சொல்றார் ஆண்டவர்? உனக்கு என்ன கொடுக்குறேன்? ஞானத்தை தருகிறேன். நீ கேட்ட ஞானத்தை நான் தருகிறேன். உனக்கு ஐஸ்வர்யத்தை தரேன். உன்னை மதிப்பாங்க ஜனங்க, உன்னை குறித்து பேர் புகழாக பேசுவார்கள் என்று சொன்னார். சாலமோன் ஆரம்பம் நல்ல ஆரம்பமா இல்லையா? அது நல்ல ஆரம்பம் இல்லைங்களா? இட் வாஸ் a குட் பிகினிங். அருமையான ஆரம்பங்க. சாலமோன் வாழ்க்கையில் தேவனை தேடின ஒரு மனுஷன், தேவனை நம்பி அவருடைய வாழ்க்கையில் ராஜாவாக ஆரம்பித்தார். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர், நீங்கள் உபாகமம் 17வது அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் நாட்டில் ராஜாவாக வருகிறவர்கள் அவர்கள் ஒரு சில காரியத்தில் கவனமாக இருக்கணும். அந்நிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, குதிரைகளை சேர்க்கக்கூடாது, சொத்துக்களை சேர்க்கக்கூடாது. சொந்த நாட்டில் இருக்கிறவர்களை தான் அவர்கள் ராஜாவாக நியமிக்கணும். இப்படிப்பட்ட சில கண்டிஷன் போட்டாரு. சாலமோன் என்ன செய்துட்டாரு? அவர் ஞானி தான், ஆனால் ஞானத்தில் அவர் பெற்றுக்கொண்ட அவர்
ஞானமா நடந்து கொள்ளல. என்ன செய்து விட்டார்? அந்நிய பெண்களை திருமணம் செய்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கலாம். He was not supposed to marry a Christian. ஒரு கிறிஸ்தவன் வந்து இயேசுவை அல்லாதவர்களை என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது. சமீபத்தில் எனக்கு ஒரு சபை தலைவர் தெரியும். அவருடைய பையன், 2 பிள்ளைங்க தான், பையன் ஒரு பொண்ணு. இந்த பையனுக்கு 28 வயசு, கல்யாணம் பண்ணுற வயசு. அவன் காலேஜ் படித்ததுலேருந்து ஆண்டவர் அறியாத ஒரு பெண்ணை விரும்பிட்டார். நான் பேசும்போது அந்த பையன்கிட்ட வந்து ஆரம்பத்தில் வந்து பேசும்போது அவனுக்கு அந்த பெண்ணு மேலே ரொம்ப விருப்பம், ரொம்ப பிரியம். சரிங்களா? நம்ம ஏன் காதலில் விழுவுறோம்? உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ரைட்? எல்லாருக்கும், யாரெல்லாம் காதல் திருமணம் செய்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். என்னதை நம்ம பார்த்துட்டோம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில், ஆணோடைய வாழ்க்கையில். மற்றவங்க பார்க்காத நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? பார்த்ததுனால என்ன செய்ய முடியல? விட முடியல, ரைட்? இந்த பையன் அப்படி தான் படிக்கிற சமயத்திலே அந்த பொண்ணை விரும்பிட்டான். ஸோ நான் அவங்க வீட்டில் போனோன்னே அவங்க அப்பா பேச சொன்னார், பேசினேன். இவன் வந்து வாலிப கூட்டத்தில் வந்து இவன் பெரிய தலைவன். இந்த கிறிஸ்துவ தலைவனை என்னது? இயேசு அறியாத பெண்ணோடு ஒரு தொடர்பு. அவனால் விட முடியல. He was unable to leave her. காரணம் என்னது? நான் கேட்டேன், என்னடா நீனு ஏன் தம்பி நீ அந்த பொண்ணு மேலே விருப்பம் வச்சுருக்கேன்னு கேட்டும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய பாடத்துக்கு அந்த பொண்ணு ரொம்ப உதவி செய்தான். காரணம் சொன்னான். என்ன செஞ்சிருக்கிறா? உதவி செய்திருக்கிறான். 2வது, சில டைலாக், இந்த இந்தியன் மூவிஸ்லாம் டைலாக் பேசுவாங்களா, உத்தமனாருங்க. அவங்கள மாதிரி உத்தம யாரும் இருக்க மாட்டேன். நீங்கள் சில டைலாக்லாம் பாய்ப்பாங்க, ரைட்? இதெல்லாம் நீங்கள் வந்து பாவிச்சு அவங்க அம்மா அப்பாவையும் ஏமாத்திடுறீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் இன்னும் கல்யாணம் பண்ணலைங்க. அந்த பையன் சொல்லியிருக்கிறான், அந்த பொண்ணை தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மற்ற கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, நான் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லலாம். He refused. He said he doesn't want to marry others. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணலை, திருமணம் செய்யலை. சாலமோன்னு வித்தியாசம். இவர் 900 பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவருக்கு 900, அதாவது 750 மனைவிகள், 150 வைப்பாட்டிகள். இந்த சைட்னு சொல்லுவாங்களே, சின்ன வீடு, இதெல்லாம் வந்து சாலமோன் வாழ்க்கையில் இருந்தது. அண்ட் he left God. ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு விலகிட்டார். பிகாஸ் ஆஃப் sensuality. He has given himself to sensuality. அப்படின்னா உணர்ச்சிக்கு, ஆசைகளுக்கு அவரால் கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அதற்கு என்ன செஞ்சிட்டாரு? இணங்கிட்டார். தாறுமாறான ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. ராஜா இல்லைங்களாங்க, அவர் இஷ்ட போல என்ன செய்யலாம். அப்போ ஆண்டவர் விட்டு விலகின காரணங்கள் வந்து தேவன் எச்சரிக்கை கொடுத்ததிலிருந்தே என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டார். The thing that God want. இன்றைக்கு நீங்களாம் பைபிள் வச்சிருக்கீங்க, ரைட்? புதுசா வந்த விசுவாசிகள், கர்த்தருக்குள்ளார ஞானஸ்நானம் எடுத்து மெம்பரா இருக்கிறவங்க எல்லாரும், உங்களுக்கு வேதம் தெரியும், உங்களுக்கு இது தப்புன்னு தெரியும். ஆனா யாரெல்லாம் அது துணிஞ்சு செய்றீங்களோ அதுல விழுந்துருவீங்க. அப்புறம் உங்களுடைய ஓட்டம் என்னதாயிரும்? முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு. அதனால இன்றைக்கு சாலமோன் வாழ்க்கை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 Kings chapter 11 verse 4. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். சரி, எப்ப மனசை இழுத்தாங்க? இல்லை என்ன வயசுல? வயசான பிறகு. நீங்களாம் சின்ன வயசுல, வாலிப வயசுல எந்த பாவம் தப்பு அடிக்கடி செய்கிறோம் பாருங்க, அதுலேருந்து ஆண்டவர் விடுவிச்சிருவாரு. ஆனால் வயசான போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதான் திரும்பி வரும். யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் as a believer when you run this race. The sin that easily falls you. நீங்கள் எளிதில் விழுகக்கூடிய பாவத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? வயசான போது அது திருப்பி என்ன செய்யும்? வரும்.
வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சாலமோன் வாழ்க்கை என்னதாயிருச்சுங்க? நல்ல ஆரம்பம், எப்படிப்பட்ட முடிவு? நல்ல முடிவில். He did not finish well. And if you read in the books of Hebrews, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் பேர் வராது. அந்த விசுவாச பட்டியலில் சாலமோன் பேர் கிடையாது. Solomon's name will not appear in the book of Hebrews chapter 11. ஸோ அதனால அவர் ஒரு நமக்கு என்னதுங்க? ஒரு எச்சரிப்பு. இட்ஸ் a warning for us. ரெண்டாவது மனுஷன் சவுல் என்ற அரசனை குறித்து நீங்கள் ரெண்டாவது மனுஷனை படிக்கலாம் வேதத்தில். சவுல் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும் 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம், ஃபர்ஸ்ட் சாமுவேல் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. சரி, தேவன் என்ன செய்தாரு? ரொம்ப அழகான உயரமான ஒரு மனுஷனை தேவன் தேர்ந்தெடுத்து சாமுவேல்கிட்ட சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், இவரை நீ ராஜாவாக நியமிக்க வேண்டும். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். They asked for a king and so God appointed a king for them. சவுல் என்ன சொன்னாங்க? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு மனிதன். அவர் நல்ல என்னது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சவுலோடைய உள்ளத்தில் ஒரு தாழ்மை இருந்தது. There was humbleness when he began. ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு தாழ்மையான மனுஷன், அழகான மனுஷன், ஜனங்கள் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தார். ஆனால் சவுலோடைய வாழ்க்கையில் 2 குறிப்பிட்ட காரியம் அவரை பாதிச்சிச்சு. ஒன்று, தேவன் சொன்னதை அவர் என்ன செய்யல? கீழ்ப்படியில. ஒன்று. இரண்டாவது, பெருமை இருந்தது. அவரை போல ஒரு சிலையை நிறுத்தி செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருந்தது. நமக்கெல்லாம் இருக்கு தெரியுமாங்க, கௌரவ பிரச்சனை இருக்கு நமக்கு எல்லாருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மான பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க, ரைட்? சவுல் அதை விரும்பினார். தேவனை பார்க்கிலும் அவருக்கு தான் கனம் வேணும். He wanted honor more than God. ஸோ இந்த காரணத்தினால சவுலுக்கு கொஞ்சம் வாழ்க்கை என்னதாயிருச்சுங்க? போக அவரும் சரிய ஆரம்பித்துட்டார். குறிப்பாக சவுல் அரசாங்கம் பண்ணும்போது, ராஜரீகம் பண்ணும் பொழுது இந்த அந்நிய ஸ்திரீகள், சூனியக்காரர்களை பார்க்கக்கூடாது. இஸ்ரவேலில் ஒரு சட்டம் போட்டார், யாராவது தேவனை தவிர நீங்கள் அஞ்சலம் பார்க்குறவர்கள், சூனியம் பார்க்குறவர்களை நீங்கள் தேடி போகக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டார் சவுல். ஆனால் அவர் கடைசியில் சவுல் அந்த சூனியக்காரியை இப்போ பார்க்கறதுக்கு அவர் தீர்மானம் எடுத்தார். He went up to look for that witch. நாம் வாசிப்போம் 1 சாமுவேல், 1 Samuel chapter 28 verses 6 and 7. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6-7வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினலாவது தீர்க்கதரிசிகளிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. சரி, நீங்க தேவனோடு நடக்கும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, when you walk with God, when you have good personal relationship with God, தேவன் உங்களோடு பேசுவார். சரிங்களா? ஆனால் அவரை விட்டு நீங்கள் விலகினீர்களானால் அவர் என்னதாயிருவார்? அமைதியாயிருவார். God became silent in the life of Saul and so he was afraid. பயந்து போனார். பயந்து போனதுனால இந்த அந்நியனம் பார்க்குற ஸ்திரியை தேடி போனார். சிலர் சொல்கிறோம்ல, கைரேகை பார்க்கறது, கிளியெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? கிளி என்ன சொல்லும் உங்களுக்கெல்லாம்? இல்லை, நம்மளுடைய ஜனங்க ரொம்ப என்னது அறிவில் சிந்திக்கக்கூடாத ஜனங்க, வெரி பேட். கிளியை போய் பார்க்கறது, சீட்டு எடுக்கிறது இல்லைங்களா?
யாராவது கையை காட்ட சொன்னால் கையை காட்டிட்டு கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத நம்புறது ரொம்ப எளிதில் நான் நம்பிடுறோம் இல்லைங்களா? ஆனால் அவங்க வந்து தேவனுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? காட் இஸ் த ஒன் ஹூ கேன் டெல் அபவுட் அவர் ஃபியூச்சர். நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் தான் சொல்வார். நீங்கள் பைபிளை வாசிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நம்ம எங்கேயோலாம் போய் கொடுத்துட்டு வரோம் கையை. ஆனால் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் தேவன் அமைதி அவனுடனே அவர் என்ன செய்துட்டார்? அவர் வந்து இந்த மாதிரி வழியை தேட ஆரம்பித்துட்டார். இறுதியில் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அவரை நிராகரித்தார். God rejected him as the king of Israel. இஸ்ரவேலுடைய முதல் அரசனை ஆண்டவர் நிராகரித்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 16:1 வசனத்தில் போட்டிருக்கு. If you read 1 Samuel chapter 16 verse 1, you will see that God rejected him. He told சாமுவேல் ஞானஸ்நானம் அவரை அபிஷேகித்தார் ராஜாவாக. சாமுவேல்கிட்டே சொன்னார், நான் அவரை என்ன செஞ்சிட்டேன்? நிராகரித்துட்டேன். He rejected him as the king of Israel. என் முடிவு என்ன தெரியுமாங்க? சவுல் எப்படி தெரியுமா வாழ்க்கையை முடித்தார்? பெலிஸ்தர்களோடு சண்டை போடும் பொழுது அவர் காயப்பட்டுட்டார். He was injured when he went for the battle. And so கடைசியில் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவரே சொந்தமாக குத்தி கொண்டு செத்து போனார், தற்கொலை பண்ணினார் என்று நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் நல்ல ஆரம்பம், ரைட் தானேங்க? ஏன் நல்ல ஆரம்பம்? கணேஷ் சொல்லுங்க, ஏன் சவுலுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, சவுலோட இந்த ராஜாவுடைய ஆரம்பம் ஏன் நல்ல ஆரம்பம்? ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர், ரைட்? God appointed him, God anointed him. கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மனுஷன். அப்படி என்றால் அன்பானவர்களே, சாலமோன் சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேர்ந்தெடுத்தாலும் அது முடிவு நிச்சயமாக நல்லா முடிப்பாங்கன்னு சொல்லி என்னதில்லை, கேரண்டி இல்லை. புரியுதுங்களா? விளங்குதா? நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் நீங்கள் முடிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு மிக அவசியம். கர்த்தரோடு நீங்கள் இருந்தால் தான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் 2 நாளாகமும் 15:1-2 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் அவரோடு இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் என்ன செஞ்சிருவார்? நம்மளை விட்டு விடுவார். ஸோ இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட என்ன செய்ய முடியாது? கடைசியில் ஒழுங்கா முடிக்காமல் போனார்கள். இது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த மனுஷன் நான் பார்க்க போகிறோம். இவர் வந்து புதிய ஏற்பாட்டில் தேமான்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். திஸ் மேன்ஸ் நேம் இஸ் டீமஸ். தேமா வந்து முதலாவது அவரை பற்றி நீங்கள் என்ன பிலிமோன் என்ற புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 24வது அதிகாரம், தீத்துவுக்கு அடுத்த புத்தகம். பிலிமோனில் தேமாவை குறித்து 3 காரியம்தான் சொல்லப்பட்டிருக்குது. There are 3 verses about Demas. இந்த தேமா இருக்கிறார்லங்க, முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க தீமோத்தி. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்டர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவர்களை குறித்து 3 பேர் சொல்றாரு. அதுல தேமா குறித்து சொல்றாரு. யார் தெரியுமா? இந்த கடிதம் வந்து எழுதுனா பவுல் எழுதினார். பவுல் சொல்றார், அவர் என்னுடைய உடன் ஊழியக்காரர். சபையில் நீங்கள் பாஸ்டருக்கெல்லாம் என்ன செய்வீங்க? பேக் தூக்குறது, நாக்கள்லாம் அடுக்கிறது நல்லது, ரைட்? பாஸ்டரோடு அசிஸ்டண்டாக இருப்பாங்க. சிலர் பார்த்துருப்பீங்க, பாஸ்டர் பின்னாலே போவாங்க. அடுத்த ஊழியக்காரர் வர வாய்ப்பு இருக்குது. தேமா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். ஹீ வாஸ் பொசிஷன் ஆஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கர், கோ ஒர்க்கர். அப்படின்னா என்னோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற மனுஷன். தேமா வந்து வாழ்த்துதல் கொடுக்குறாருன்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது அந்த செய்தியை கொடுக்குறார். நான் அடுத்தது நீங்கள் வாசிக்கும்போது கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அங்கே வந்து தேமாவுடைய பேர் வரும். நான் சொன்ன 3 வசனம் தான் அவரை பற்றி எழுதியிருக்கோம்.
ரெண்டாவது என்ன சொல்லுகிறாரு? அவர் வாழ்த்துதல் கொலோசிய சபைக்கு கொடுக்கிறாரு, வாழ்த்துதல் தெரிவிக்கிறார். He sends greetings to the congregation of Colossians. கொலோசியருக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறான்னு சொல்லும். மூணாவது அவரை பற்றி சொல்லும்போது நீங்கள் 2 தீமோத்தேயுல வாசித்தீங்கன்னா 14வது அதிகாரம் 10வது வசனம். If you turn to 2 Timothy chapter 4 verse 10, எப்படி போட்டிருக்குதுன்னு சொல்லி வாசிங்க தீமோத்தே. சரி, என்ன அவருடைய முடிவு பார்க்குறோம்? மூணாவது அவரை பற்றி என்ன சொல்லுது? தேமா இந்த இப்பிரபஞ்சத்தின் மேல் என்ன வச்சுட்டாரு? ஆசை வச்சுட்டா. பிரபஞ்சம்னா என்னது? இப்பிரபஞ்சத்தின் சொல்லுங்கய்யா. தமிழ் பைபிள் யாரும் வச்சுருக்கீங்க? தமிழ் பைபிளாயா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்துட்டான்னா என்னது? யூனிவர்ஸ். என்ன யூனிவர்ஸ்னா என்னது? இப்பிரபஞ்சத்தின் மேல் சொல்லுங்கயா. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் என்னது வச்சுட்டாரு? உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? நல்லா கவனமாக இருக்கணும். எது இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய ஆசை இழுக்குது? தேமா ஊழியம் செய்தார், ஆண்டவருக்குள்ளார இருந்தார். போவப்போ உலகத்தில் உள்ள காரியம் என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவரை பார்க்கலாம் அவருக்கு அது பெருசா? அதான் விளக்கம். The simple thing is that the things of this world took control of him. அப்படின்றா ஆண்டவர் வேண்டா என்று விட்டுட்டு போயிட்டாரு. நீங்கள் இவங்களெல்லாம் குறித்து நம்ம கேள்விப்படும்போது நம்ம மத்தியிலே கூட ஒரு சிலர் அப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? பாஸ்டர் ரவி சமயத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூசியா, பீட்டர், சாரா, கேரன் இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா அநேகர் வந்தார்கள் இந்த சபைக்கு. இப்போ அவங்களாம் என்னது? வர்றதில்லை, ரைட்? வேறு சபைக்கு போனால் நல்லது. ஆனால் விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அவங்களாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு வேறு விஷயங்கள் மிக என்னதாயிருச்சு? பெருசாக ஆயிடுச்சு. சிலர் வந்து ஊழலில் மாட்டிக்கிட்டாங்க. சிலர் போதகர்கள் கூட அப்படி சில தப்பு பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரை விட்டு வெளியிட்டாங்க. வேறு பெண்ணோடு பழகிட்டு அவங்களுடைய மனைவி விட்டு வேலை போயிட்டாங்க. அதனால் பாஸ்டரை பற்றி நம்ம கெட்டதாக எப்போதும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதனால் நான் பாஸ்டருங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவர்களும் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன பார்க்குறோன்னா, நம்ம மத்தியில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து நீ கடைசி மட்டும் நிலைத்து இருக்கிறது நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்கிறது நல்லது. நமக்குள்ளே சொல்கிறது நல்லது. இட்ஸ் குட் டு டெல் யுவர் செல்ஃப் தட் ஐ வில் ஃபினிஷ் வெல். ஸோ நாம் என்ன பார்க்குறோம்? நம்ம மத்தியில் இருக்கிற விசுவாசிகள் கூட என்ன செய்கிறாங்க? தேவனை விட்டு விலகிறாங்க. இந்த சபையில் நானும் கவனிச்சிருக்கிறேன். என்ன தெரியுமாங்க? நல்லா வருவாங்க, நல்ல ஆர்வத்தோடு வராங்க. கொடுக்கும்போதெல்லாம் வருவாங்க. சபையிலேருந்து ஏதாவது கொடுக்கும்போது என்னது? மூட்டை மூட்டையாக அரிசி மூட்டை, சீனி. சபை செய்கிறது நல்லது. இட்ஸ் குட். நாங்களாம் வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்கள் சபையில் வந்து மேல்நாட்டிலேருந்து வரோம், சீஸ் வரும், மாவு வரும். எங்கள் வீட்டில் வந்து அதெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது. ஆனால் அது கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இல்லை? இயேசு மேலே இல்லை. ஏன் நம்ம வந்து இப்படிப்பட்ட நன்மைலாம் சபையில் செய்கிறாங்கன்னா உங்களை அப்படியே என்னது? பாஸ்டர் ரவி ஒன்று சொல்ல, கோழியை அமுக்கிற மாதிரி அமுக்குறாங்க. புரியுதுங்களா? நான் என்ன செய்வாங்க? நாங்களாம் அமுக்கிற ஆளுங்க இல்லை தெரியுமாங்க. உங்களிடத்தில் என்னது? நல்லது செய்து இயேசுவை காட்டணும். இயேசுவை நீங்கள் ருசித்து பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் சொந்தம். நீங்கள் நிற்க போகிறீங்களா இல்லையான்ட்டு என்னது உங்களுக்கு? உங்களுடைய சுதந்திரம். நீங்கள் இங்கே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதுக்காக வரல அவங்களாம். ஒரு சிலர் எனக்கு தெரியும். There are some of you at one point in your life you came because your provisions were met, but now it is not given. சபையில் குறைச்சிட்டே வந்துட்டாங்க தெரியுமாங்க. குறைச்சிட்டே வந்த உடனே
அவங்களெல்லாம் என்னது காணப்ப. ஸோ நீங்கள் மனசில் என்ன தெரியுமா யோசிக்கணும், நான் இயேசுவை ஏன் பின்பற்றுறேன் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ரோமர் 5:8 என்ன தெரியுமாங்க, நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார். God displayed his love while I was yet sinner. Christ died for me on the cross. இதான் பெரியது, பிரதானது. ஸோ நம்ம அதை மறந்துட்டோன்னு சொன்னாங்க, உங்களுடைய விசுவாசம் வேற காரியத்தில் மனது வைத்து விடுவோம். நான் இன்னும் ரெண்டு பேர் சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். மொதல் ஆள் யோசுவா என்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 5-6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜோஷுவா பிகேம் த நெக்ஸ்ட் லீடர் ஃபார் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலுக்கு அடுத்த தலைவனாக மோசைக்கு பிறகு நியமிக்கப்பட்டவர். வாசிக்கலாம் திமோத்தி, எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. யோசுவா 1வது அதிகாரம் 5-6வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் அப்படி சொன்னா? கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? ஓகே, நீங்க பைபிளை வாசிக்கும் போது சில காரியங்கள், சில வார்த்தைகள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். ரைட்? இந்த செக்ரட்டரியா வேலை செஞ்சார் இந்த டெம்பிள் ஐயா. நீங்கள் இப்போ பைபிள் வாசிக்கிறேங்க. ரைட்? பைபிள் வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன செய்வார்? சில வாக்கு கொடுப்பாரு. நீங்கள் அது வாக்கு கொடுப்பாருன்னு தேடி தேடி வாசிக்காதீங்க. வழக்கமாக வாசிக்கிற மாதிரி ஒழுங்காக வாசிங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கணும், ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமாங்க, ஒரு காலத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, நீங்கள் விசுவாசத்தில் தடுமாடும்போது, அந்த வசனம் தான் என்ன செய்யும்? உங்களை பலப்படுத்தி உங்களை தாங்கும். புரியுதுங்களா? ஸோ யோசுவாவுக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன்னு சொன்னார். ரைட்? ஒருவனும் உனக்கு முன்பதாக என்ன செய்ய மாட்டான்? எதிர்த்து. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சில சொல்லுவோம் இல்லையா, நம்ம கூட்டாளிகிட்ட சொல்லுவோம், வீட்டிலலாம் சொல்லுவோம், எவனாவது உங்கள் மேலே கையை வச்சுட்டா என்னை பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம இந்தியன்ஸ்லாம் அந்த டைலாக் ரொம்ப நல்லா பேசுவோம். யாராவது உங்கள் மேலே கை வச்சுட்டா என்னது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம். ரைட்? சரி, எல்லாம் இங்கே பாருங்க. ஸோ நாம் என்ன பார்க்குறோம்? யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? வாக்கு கொடுத்தாரு. தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கும்போது அதில் உண்மையாக இருப்பாருன்னு சொல்லி யோசுவாவுடைய வாழ்க்கையில் அவர் முடிவில் அவர் சொன்னதை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். யோசுவா 23வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஜோஷுவா சாப்டர் 23. பதினாலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். verse 14. 14வது வசனம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். சரி, இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் இஸ்ரவேல் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு வாக்கு என்ன தெரியுமா? நீங்க என்னாகமும் யோசுவா 23:14 வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். God fulfilled every word of his promise. தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கெல்லாம் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினார். சொல்லு யாரு? யோசுவா தன்னுடைய வாழ்க்கை முடிவில் சொன்னார். அவர் சாவ போறாரு, அந்த கட்டத்தில் சொன்னார். நம்ம சாவுற நேரத்தில் என்ன சொல்லிட்டு முடிக்க போறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. யோசுவாவுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருந்தார் கடைசி மட்டும். He experienced God's faithfulness. ஆண்டவர் அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார் சொல்லி ஜோஷுவா சந்தோஷத்தோடு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனார் என்று பார்க்கலாம். இன்னொரு மனுஷனை குறித்து சுருக்கமாய் சொல்லிட்டு நாம் முடிக்க போகிறோம்.
நீங்கள் அடுத்த மனுஷன் வந்து யோசேப்பு குறித்து நீங்கள் வாசிக்கலாம். வாசிப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். சரி, என்ன நடந்தது? 17 வயசுல யோசேப்பு குறித்து நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கலாம். The age that he was, Joseph's life was written began when he was 17 years old. 17 வயசுல என்ன செஞ்சாரு? அவங்களுடைய அண்ணன்மார்களை குறித்து வீட்டில் வந்து கோல் மூட்டுறது. சில பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? என்ன செஞ்சிருவாங்க? வேட்டு வச்சிருவாங்க. அக்காவையோ அண்ணனையோ அவங்க ரொம்ப நல்லபடியாக பிள்ளையாக நடக்கிற மாதிரி என்ன செஞ்சிடுறது? அம்மா கிட்ட வேட்டு வச்சிடுறது, அப்பாட்ட வேட்டு வச்சிடுறது. ரைட்? ஸோ நாம் யோசேப்புடைய ஆரம்பம் ஒரு நல்ல ஆரம்பம் இல்லை. he did not begin well. ஆரம்பம் என்னதுங்க? யோசேப்புடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம் இல்லை. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் ஏராளம். he went through so much of difficulties in his life. முதலாவது என்ன தெரியுமா நடந்தது? அண்ணன்மாருங்கள்லாம் அவர் விற்று போட்டாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜோசப் was sold as a slave by his own brothers. வீட்டில் அண்ணன்மார்கள் இவரை பிடிச்சு எப்படியாவது இவனுடைய தொலைச்சிடணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? வித்துட்டாங்க. நீங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 2வது வசனத்தில் வாசிக்கலாம். 17 18வது வசனத்தில் வாசிக்கலாம். என்னதாயிருச்சுன்னா, இவர் எகிப்து தேசத்தில் போய் விற்கப்பட்டார். he was sold as a slave. நான் சமீபத்தில் ஒரு சின்ன பயலுடைய வாழ்க்கை குறித்து நான் வாசித்தேன். என்ன, பாகிஸ்தானில் இந்த பையன் பேர் வந்து இக்பால் மசே. கிறிஸ்டியன், அவர் பேரே கிரைஸ்ட். இக்பால் வந்து 4 வயசுலே அவங்க அம்மா கடன் பட்டிருந்ததுனால ஒருத்தன் வந்து கடன் கொடுத்தவன் என்ன செஞ்சிட்டான்? அவனை சின்ன வயசில் கொண்டு போயிட்டு இந்த நூல் தைக்கிற மில்லில் வேலைக்கு இவனை வச்சிருந்தான். 4 வயசுல இருந்து. இக்பால் வந்து 4 வயசுலே அவர் துணி பின்னுகிற வேலை தொழில் செய்ததுனால அவருக்கு சுதந்திரமே கிடையாது. 12 வயசுல வரைக்கும் வந்து என்னது, அவர் பல கஷ்டப்பட்டார். he worked as a slave. சுதந்திரமே கிடையாது. ராத்திரியில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாங்க இக்பாலை. ஸோ அதே மாதிரி நாம் என்ன பார்க்குறோம் என்றால், இந்த இக்பால் வந்து சின்ன வயசுல இப்படி வளர்ந்ததுனால மற்ற பிள்ளைகள்லாம் இப்படி இருக்கிறார்கள் சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். he began to be a voice for those children who were in slave laboring in பாகிஸ்தானில் நடந்த இந்த சம்பவம். 12வது வயசுல இவர் இப்படி சொல்றதுனால சுட்டு கொன்னுட்டாங்க இக்பால். நீங்கள் இன்றைக்கு நம்ம வாசித்து பாருங்க, யோசேப்போடு வாழ்க்கையில் பெரும் கஷ்டப்பட்டார். காரணம் என்னது? அண்ணன்மார்களுக்கு பிடிக்கல. he was sold as a slave. அங்கே விற்கப்பட்ட வீட்டில் வந்து போத்திபருடைய வீட்டில் அவர் வேலை செய்தார். அவருடைய மனைவி வந்து இவரை வந்து தப்பாக நடந்து கொண்ட பார்த்தாங்க. ஆனால் அவர் அந்த பழியை யார் மேலே? யோசேப் மேலே குற்றச்சாட்டப்பட்டு அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டார். he was imprisoned because the wife of Potiphar accused him of molesting her. எங்க போயிட்டாருங்க? சிறைச்சாலை. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை என்னது? சிறைச்சாலையில் இருந்த 2 பேருக்கு அவர் சொப்பனத்தை சொல்லி சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணினாரு. ஒருத்தன்ட்ட சொன்னாரு, நீ போன உடனே ராஜாட்ட சொல்லு, என்னை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வர சொல்லிடு, நான் இந்த தப்பும் செய்யலப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனவர் 2 வருஷம் அவரை மறந்துட்டார். நல்லா யோசித்து பாருங்க. யோசேப் வந்து தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷன்தான். ஜோசப் வாஸ் a God fearing man, but he went through three different situations that he continually faced. தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பிரச்சனை வந்தால் நம்ம கர்த்தரோடு இருப்போமா? அதான் பெரிய கேள்வி. யோசேப்போடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாருங்க?
கடைசி வரைக்கும் கத்தருக்குள்ளார இருந்தார். என்ன தெரியுமா சொன்னார் அவர் கடைசியில்? நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19, 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். Genesis chapter 50 verses 19 and 20 வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். சரி, தன்னுடைய சகோதரர்களை கடைசி காலங்களில் பார்க்குறாரு. அண்ணன்மார்கள்ட்ட யாரெல்லாம் அவங்களாம் என்ன செஞ்சாங்க? அவரை என்ன செஞ்சாங்க? வித்து போட்டாங்களா? அவங்கள்ட்ட பேசுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க தீமோத்தி. நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்களா என்ன செஞ்சீங்க? எனக்கு தீமை செஞ்சீங்க. ஆனா தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சரி, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பிள்ளையா ஜீவிக்கும் பொழுது, when you live as a believer, as a Christian or a child of God, when trouble comes, உங்களுக்கு நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவர் அந்த இதை என்ன செஞ்சிட்டாரு? நல்லதா மாத்திட்டாரு. God is sovereign. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்மளுடைய சூழ்நிலையை ஒரு சனப்பொழியில் என்ன செய்ய முடியும்? அவரால் மாற்ற முடியும். He can change in a second. நம்மளுடைய இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? மாற்றி நமக்கு நல்லதா ஆக்க முடியும். அது யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எனவே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் எப்படி நடந்து வரேன்? How is my life? நம்ம வாசித்தோம் பாருங்க. இன்றைக்கு 12வது அதிகாரம் எபிரேயர் 12 1, 2, 3வது வசனத்தில் அவர் என்ன போட்டிருக்குது? பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிப்போருமாகி இயேசுவையே நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடைவீர்கள். அதில் 3 காரியத்தை நீங்கள் கவனிக்கலாம். ஒன்று என்னது? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாரம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவம், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? தள்ளி விடணும். கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, when we go through different lust, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து என்ன செய்யணுங்க? தள்ளி விடணும். என்னதெல்லாம் பாரப்படுத்துது நம்ம வாழ்க்கையில், என்னது ஆண்டவருக்கு ஓட முடியாத பாரப்படுத்துது, வசனம் என்ன சொல்லுது? அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிப்பவரும் என்னது? உங்க பாஸ்டரையே பார்த்து ஓடுங்க, அப்படியா போட்டிருக்கு? மற்ற விசுவாசிகளை பார்த்து ஓடுங்க, அப்படியா போட்டிருக்கு? இல்லை, நீங்க இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும். You must focus. You must look at Jesus, who is the author and finisher of your faith. என்னுடைய விசுவாசத்தை ஆரம்பித்தவர் இயேசு. என்னுடைய விசுவாசத்தை முடிக்க போறது யாரு? இயேசு தான். அதனால எல்லா சூழ்நிலையிலையும் இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் அவரையே நோக்கி என்ன செய்யணும்? எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணுங்க? நமக்கு பொறுமை கற்றுக்கொள்வது நல்லது. சோதனை வரும் பொழுது, நம்ம சகிக்கும் பொழுது அது பொறுமை கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம இயேசுவே நோக்கி பொறுமையோடு நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, the race marked for you, உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமான ஓட்டம். ஆனால் இயேசுவில் விசுவாசமா இருக்கிற ஓட்டம். நீங்கள் மற்றவங்களை பார்த்து ஓடாதீங்க. நீங்கள் பந்தி ஓடும்போது மற்றவனை பார்த்துட்டா ஓடுவீங்க, பின்னால் திரும்பி பார்த்தாலே 1-2 செகண்ட் ஓடிடும். ரைட்? பின்னால் பார்க்காம, மற்றவங்கள பார்க்காமல தான் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். இயேசுவை தான் நீங்கள் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க, தயவு செய்து ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க. சில பாஸ்டருங்களும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு சில ஊழியக்காரங்க நல்லவங்க. பாஸ்டர் காந்தன்லாம் நல்ல மனுஷன். இந்த சபையில் இருக்கிற ஒரு சில அருமையான விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பிரதர் எல்ட்ரியன், அவருடைய மனைவி ஜெனிஃபர், மாலதி, ஒரு சில நல்ல விசுவாசிகள் லூசியா,
கணேஷ், நீங்கள் பீட்டர், இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? இவங்களெல்லாம் நல்ல ஊழியக்காரவங்க தான். ஆனால் இவங்களும் டபுக்குன்னு சில சமயத்தில் தப்பு செஞ்சிருவாங்க. சரியா? ஸோ அதனால் யாரை மட்டும் பார்க்கணுங்க? இயேசுவை மட்டும் பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்க. என்னுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டாம். சிலர் ரொம்ப மற்றவங்கள தான் காப்பி பண்ணுவோம். கிறிஸ்தவங்களை வந்தோன்னே இப்படி தான் இருக்கணுமா, அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி மற்றவங்களே பார்த்து என்ன செஞ்சிடறோம்? காப்பி அடிச்சுட்டு அப்புறம் அவங்க விழுந்த மாதிரி நம்மளும் என்ன செஞ்சிடறோம்? விழுந்துடுறோம். அதனால தான் இன்றைக்கு என்ன செய்யணும்? நமக்கு இருக்கிற ஓட்டத்தை, நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடணும். ஓடி எப்படி முடிக்கணும்? இந்த செய்தியுடைய தலைப்பு என்னது? ஓடி எப்படி முடிக்கணும்? பாதியில் முடிச்சிடணும். அப்படியா? எப்படி? நன்றாய் முடிக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி செய்யணும்? கிறிஸ்துக்குள் நன்றாய் ஓடி, ஃபினிஷ் வெல், டோன்ட் ஃபினிஷ் இன் பிட்வீன். நம்ம இடையில என்ன செஞ்சிட, புட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக என்ன செய்யணுங்க? உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு நீதியின் கிரீடம் கொடுப்பார் ஆண்டவர். God will give you a crown of righteousness. நீங்கள் அவர் இடத்துல போகும்பொழுது உங்களுக்கு கிரீடம் காத்திருக்கிறது. யாருக்கு காத்திருக்குது? ஒழுங்கா ஓடுனவர்களுக்கு. யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளாக ஒழுங்கா நன்றாய் முடித்தவர்களுக்கு மட்டும். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். யார்கிட்டையும் பேச வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இது உங்களுடைய ஓட்டம், என்னுடைய ஓட்டம். இந்த விசுவாசத்தை நாம் ஆண்டவருக்குள்ளாக துவக்கப்பட்டோம். God has authored or started our faith in Him. கர்த்தருக்குள்ளார விசுவாசத்தை ஆரம்பித்து எல்லாரும் கண்கள் மூடுங்க. தயவு செய்து எல்லாரும் கண்கள் மூடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசின வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த ஓட்டத்தை நன்றாய் ஓடி முடிக்க எனக்கு கிருபை தாங்க. எனக்கு பலவீனம் இருக்குது, குறை இருக்குது. ஆனால் நான் இயேசுவை மட்டும் பார்க்க போகிறேன். There is weakness, there is fault in me, there is sin, but I want to look at Jesus. ஏனென்றால் வசனம் சொல்லியிருக்குது, நான் இயேசுவே நோக்கி ஓட வேண்டும் என்று. பரிசுத்த பவுல் ரொம்ப அருமையாக சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் காத்து கொள்ள பரிசுத்த பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கூட நம்முடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு சிலர் விழுந்து போனார்கள், உம்மை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் எங்களை நீர் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக, தெய்வ ஜனங்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் ஓட்டத்தை நன்றாய் முடிக்க நாங்கள் உம்மிடத்திலே பிரார்த்திக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும் ஆண்டவர், பலப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கையின் காலகட்டங்களிலே நாங்கள் கடந்து போகிற வித்தியாசமான சூழ்நிலையிலே நாங்கள் உம்மிடத்திலே திரும்ப உதவி செய்யுங்க. Lord, let us not go astray from you. We want to be back to you, Lord. இந்த நாளிலே நாங்கள் பின்வாங்கி போயிருந்திருப்போம், ஆனால் நாங்கள் கர்த்தரிடத்திலே திரும்ப எங்களுக்கு கிருபை தாங்க, பலனை தாங்க. நாங்கள் மனம் திரும்புகிறோம் சுவாமி. உம்மை விட்டு தூரமாக யாராவது போயிருந்தால் கர்த்தரிடத்தில் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.